சில பேர் என்ன அப்படின்னா ஒரு சில மருந்துகள் வந்து எடுப்பாங்க. அந்த மருந்துகளுக்கு நார்மலாகவே புரோட்டீன் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் ஏதாவது எடுக்கிறாங்களா, நம்ம ரீசெண்டாக ஏதாவது மருந்துகள் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா மருத்துவர்களிடம் கேட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி மருந்து எடுக்கிறேன், இதுக்கு இந்த மாதிரி வந்து வருமா அப்படிங்கிறது. ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் நம்ம விரைந்து செயல்படணும் அப்படின்னா, யூரின் போகிறோம், அப்போ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரைத்து இருக்கிறது ரொம்ப நேரமாக அப்படியே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து உடனே நம்ம தாமதிக்கக்கூடாது. தூங்கி விழிக்கிறோம் அப்படின்னா முகத்தில் வீக்கம் அடைகிறது, கண்களுக்கு கீழே நல்லா பஃபினஸ். இது எப்போ இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு கோல்டு அப்படின்னா கூட பஃபினஸ் இருக்கும், ஆனால் தூங்கி எழுந்தால் இந்த வீக்கம் இருந்ததுன்னா பார்த்துக்கணும். அதே மாதிரி பாதம் கொலுசு போடுற இடங்கள்ல வீக்கம் வருகிறது அப்படின்னாலும் நம்ம விழித்து கொள்ள வேண்டும். சரி. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து டாய்லெட்டில் வந்து ஏதாவது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அப்போ தான் வாஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த ட்ரேசஸ் வந்து இருக்கும் அந்த நீரில், குறிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட்ஸ்லேயும். அப்போ சிறுநீர் கழிக்கும் பொழுது நுரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும், தூங்கி எழுந்தால் முகம் கண்களுக்கு கீழே வீக்கம் வருது, கால் கொலுசு போடக்கூடிய இடங்கள்ல வீக்கம் வருது, யூரின் போனால் நுரைத்திருப்பது மிகவும் அதிக நேரம் அப்படியே இருக்கு அப்படின்னா நம்ம தாமதிக்க கூடாது, உடனே விரைந்து சிகிச்சை மேற்கொள்வது தான் நல்லது.